பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா ஐயா அவர்களுடைய இந்த மறைவு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்களுக்கு மட்டுமல்ல, உலகம் முழுக்க இருக்கின்ற தமிழ் உணர்வாளர்களுக்கான இழப்பாகும். இன்றைக்கு விடுதலை புலிகள் குறித்தும் தமிழீழ விடுதலை குறித்தும் இன்றைக்கு இந்த தலைமுறை பேசுகிறது ஒரு பக்கம் இருந்தாலும், 1980களில் இருந்தே தமிழீழ விடுதலைக்காக, தமிழீழ விடுதலை புலிகளுடைய கொள்கைக்காக பாடியவர், தன் வாழ்நாள் முழுக்க தந்தை பெரியாருடைய கருத்தியலை, மேதகு பிரபாகரன் அவர்களுடைய கருத்தியலை உலகம் முழுக்க கொண்டு சேர்த்தவர் மரியாதைக்குரிய ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள். விடுதலை சிறுத்தைகளையும் எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மீதும் மிகுந்த பேரன்பும் அக்கறையும் கொண்டவர். எப்படி விடுதலை புலிகள் தமிழ்நாட்டுடைய அரசியலில் எப்படி தவிர்க்க முடியாதவர்களோ அப்படித்தான் விடுதலை சிறுத்தைகளும் என எப்போதும் சொல்லி வருபவர் மரியாதைக்குரிய ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள். நான் தமிழகத்திற்கு சென்றபோது அங்கே கிளிநொச்சி பகுதியில் இங்கு பாசறை பாணர் தேனிசை செல்லப்பா அவர்களுடைய ஒளிப்பேழைகள் கிடைக்கும் என்று எல்லா இடங்களிலும் துணி பேனரிலே கட்டி விளம்பரம் செய்யப்பட்டது. மேதகு பிரபாகரன் அவர்களால் அழைக்கப்பட்டு அவருக்கு கௌரவ விருதும் வழங்கப்பட்டது. தமிழீழ மக்கள் மிகுந்த பேரன்பு கொண்டவர் மரியாதைக்குரிய ஐயா தேனிசை செல்லப்பா அவர்கள். அவருடைய இந்த இழப்பு என்பது எங்களுக்கு பேரதிர்ச்சியாக இருக்கின்றது. எப்போதும் தமிழீழ விடுதலையிலும் தமிழ்நாட்டு மக்கள் மீதான அக்கறையிலும் இருப்பவர் ஐயா அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் மீதும் அக்கறை கொண்டவர். அவருக்கு இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுடைய சார்பில் அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கம் செலுத்துகின்றோம்.